உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கா? சுவரொட்டி செஞ்சு சாப்பிட பிடிக்கலையா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். மந்த்லி 2 வாட்டியாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஹீமோகுளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சுவரொட்டி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நல்ல எண்ணெயிலே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூட ஒரு பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சோம்பு இதெல்லாம் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்க சுவரொட்டியை தான் சேர்த்துக்கிட்டேன். சுவரொட்டி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை கீழே ஊற்றிடாதீங்க. அது சுவரொட்டி போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நிறையா சேர்த்துக்கோங்க. பார்க்க மட்டும் நல்லா இருக்குன்னு இல்லை, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது.